ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் மாவு வந்து கரைச்சி சேர்த்துக்க போகிறேன். கடலை மாவு 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து இப்போ 250 மில்லி அளவுள்ள கப்பில் மெஷர் பண்ணி எல்லா பொருளையும் சேர்த்துக்க போகிறேன். 1.5 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். மாவு முதல்ல நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போது எண்ணெய் நெய் ரெண்டையும் சேர்த்து 2.5 கப் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். 2.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் நெய் வந்து எடுத்திருக்கேன். மீதி எல்லாமே வந்து எண்ணெய் தான் சேர்த்து பண்ண போகிறேன். இந்த நெய்யை வந்து மாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வெறும் மாவை அப்படியே சக்கரை பாகுலே போட்டு நல்லா கலந்து கொடுக்க முடியும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உருண்டை கட்டாமல் பண்ண முடியாது அப்படின்றதுனால இது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஈஸியாக பண்ணிக்கலாம். நல்லா உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக மாவு உருண்டைகள் இல்லாமல் நல்லா இது போல் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பக்கமாக வச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு இந்த கடாயில் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற பாத்திரம் வந்து நல்லா அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த கடாயில் 2.5 கப் இல்லைனா 2.25 கப் அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் 2.25 கப்புலேருந்து 2.5 கப் வரைக்கும் நீங்கள் சர்க்கரை வந்து அளந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ 2.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சர்க்கரை எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதனால் 1 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கிட்டு பாகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கணும். ஒரு கம்பி பதத்துக்கு மைசூர் பாக்கு வந்து பாகு வர மாதிரி எடுத்துக்கோங்க. சர்க்கரையில் ஒரு வேளை தூசி இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தில் சேர்த்து நீங்கள் பாகு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்லனா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம காய வச்சுக்க போகிறோம். இந்த மைசூர் பாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணணும். 1 கப் நெய் சேர்த்துருந்தேன். இப்போது 1.5 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நெய் கம்மியாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா 2 ஒவ்வொரு கப் எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து இந்த பேனை வச்சுட்டு நான் வந்து எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். பாகு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா 1 கம்பி பதத்துக்கு வரைக்கும் நான் வந்து பாகு வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக பாகு வந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா பாகு வந்து இப்படி தொட்டுட்டு இப்படி 2 விரலை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகணும். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நல்லா அப்படியே வந்துட்டு அப்படியே உடையுது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். ரொம்பவும் பாகு முறுகிடுச்சுன்னா பீஸ் போட முடியாது, உதிரி உதிரி ஆகிடும். இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கரைச்சி வச்சுருக்கிற இந்த கடலை மாவு வந்து ஒரு முறை நல்லா அப்படி கலந்து கொடுத்துட்டு அப்புறம் இதில் ஊற்றிக்கலாம். ஒரு கையில் மாவை ஊற்றிக்கிட்டு இன்னொரு பக்கம் கையில் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உருண்டை கட்டாமல் அடி பிடிக்காமல் நம்மளால் குக் பண்ணி எடுக்க முடியும். நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம நல்லா ஒரு பக்கம் கலந்து கொடுத்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் மைசூர் பாக் ட்ரே வந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். அந்த ட்ரேயில் வந்து நெய்யை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாமே ஃபுல்லாக வந்து நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேனில் சூடு பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சூடாக வந்து இருக்கணும் எண்ணெய். ஊற்றும் போது நல்லா நுர வரணும். இது போல் அந்த மாதிரி நீங்கள் காய வச்சுக்கிட்டே இருங்க. நல்லா குக் பண்ண எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துட்டுருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா வந்து கெட்டியான பதத்துக்கு வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். மீதி இருக்கிற எண்ணெயை இப்போ நான் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேன். மைசூர் பாக் செய்யும் போதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அம்மா வீட்டில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது என்ன மைசூர் பாக் செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கேட்கும்போது கடைசி நேரத்தில் தான் வந்து கேட்டாங்க. நான் வந்து கல் மைசூர் பாக் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எல்லாரும் இல்லை சாஃப்ட் மைசூர் பாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மைசூர் பாக்கே மாற்றி விட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கடைசி எடுத்து வச்சுருக்கிற மீதி இருக்கிற அந்த எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து கலந்து கொடுத்துட்டு டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேயில் வந்து மாற்றிக்கிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுமே ட்ரேயில் மாற்றிக்கணும். அப்போ தான் நம்மளால் செட் பண்ண முடியும். முன்னாடி நெய்யெல்லாம் தடவி வச்சுக்கோங்க. இது போல் ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் இப்போ சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் வந்து மேலே வந்து நல்லா நைஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தேன். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனில் நெய்யை வந்து தடவிக்கோங்க. நெய்யில் தொட்டு அந்த ஸ்பூனை வச்சு நல்லா ஈவனாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மேலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நான் வந்து லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றதுனால மேலே வந்து பார்த்திங்கன்னா நைஸாக இல்லாமல் இருக்கும். எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுடலாம். கையில் தொடும்போது நல்லா கெட்டியான பதத்துக்கு இருக்கும், ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நம்ம அப்படியே சூடு ஆற விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லா இப்போ சூடு ஆறி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து பீஸ் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ரொம்ப நீங்கள் சூடு ஆற வச்சுட்டு பீஸ் போடும்போது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பீஸ் வந்து போட முடியாது, உடஞ்சிரும். முன்னாடியே இப்போ லைட்டாக வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் பீஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். கத்தியில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போது கத்திலேயே ஒட்டாமல் வரும், நல்லா சூப்பராக கட் பண்ண முடியும். நான் வந்து கொஞ்சம் நல்லா நீளமாக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு நல்லா சூடு ஆற விட்டுட்டு கூட நீங்கள் பொறுமையாக வந்து எடுத்துக்கலாம். பீஸ் போட்டதுனால எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு 2 பீஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நடுவில் அந்த கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள். கடையில் கூட இப்படி தான் இருக்கும், நடுவில் மட்டும் கலர் வந்து டார்க்காக இருக்கும், இந்த ஓரங்களில் மட்டும் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கலர். நல்லா பர்ஃபெக்டான டேஸ்ட்லேயும் சூப்பராக நமக்கு வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி மேலே மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஸ்பூன் வச்சு தடவி விட்டுட்டிங்களா மேலேயும் இந்த மாதிரி சொரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கும் மைசூர் பாக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன அளவுகளை கொண்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி ரெசிபிஸ்லாம் கேட்கும்போது கருப்பட்டி வச்சு மைசூர் பாக் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அடுத்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி மைசூர் பாக் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடலை மாவை கடாயில் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டால் போதும். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் மற்ற எல்லா பொருளையுமே அளந்து சேர்க்கும் போது மைசூர் பாக் வந்து நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவை 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை நல்லா ஒரு முறை சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். மாவை வந்து பார்த்தீங்கன்னா சலிச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே எண்ணெய் வந்து சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சிக்கலாம் நைஸாக. நம்ம மாவை அப்படியே பாகில் சேர்த்து கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் உருண்டை இல்லாமல். ஆனால் எல்லாராலையும் கரெக்டாக வந்து பண்ண முடியாது, கொஞ்சம் உருண்டை கட்டிக்கிச்சுனாலும் மைசூர் பாக்கு வந்து நல்லா நைஸாக இருக்காது. அதனால நம்ம கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு மாவை கரைச்சிட்டு அப்படி சேர்க்கும் போது நல்லா நைஸாக நமக்கு வந்து மைசூர் பாக்கு கிடைக்கும். 3/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் மட்டுமே வேணும்னா கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லைனா எண்ணெய் நெய் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். 3/4 கப் வந்து எண்ணெய், 3/4 கப் நெய், மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு எண்ணெய் வந்து அளந்து சேர்த்துக்க போகிறேன். நல்லா நைஸாக கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயிலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக மாவு வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி எடுத்துக்கிட்ட எண்ணெயில் இப்போ இது அப்படியே இருக்கட்டும். பாகு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கருப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நல்லா கொஞ்சம் பொடியாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பனங்கருப்பட்டி வாங்கிட்டு வந்துட்டு இது போல் நல்லா கொஞ்சம் பொடியாக வந்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப் அளவுக்கு கருப்பட்டி வந்து சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம். தூசி கல்லெல்லாம் இல்லாமல் இருக்கணும், அதனால் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பாகு வந்து சேர்த்துக்கலாம். கருப்பட்டி நல்லா இப்போ கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுக்கிறேன். நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நல்லா அடிகனமாக அடிப்பிடிக்காத மாதிரி இருக்கணும். ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ வடிகட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு கம்பி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து பாகு வந்து காய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம். அப்பப்போ கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொட்டு பாருங்கள், நல்லா கொஞ்சம் கம்பி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பி பாத்திரத்துக்கு வர வரைக்கும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். பாகு நம்ம கையில் இப்படி தொடும்போது நல்லா நான் சொன்ன மாதிரி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கம்பி மாதிரி லைன் வந்து ஃபார்ம் ஆகணும். இப்போ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஒரு லைன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை இதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே மாற்றி வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் உருண்டை கட்டாமல் அடிப்பிடிக்காமல் நம்மளால் வந்து குக் பண்ணி எடுக்க முடியும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரத்துக்கு வச்சு நான் வந்து குக் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் வந்து குக் ஆகிட்டு வரட்டும். கடலை மாவு பாருங்கள் அந்த பாகோடு சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்பப்போ கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் குக் பண்ணதில் ஓரளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம கலந்து கொடுக்கும் போதே நமக்கு தெரியும். நான் வந்து இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டேன். இதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்க போகிறேன். இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் நெய்யை வந்து நான் சூடு பண்ணி சேர்த்துக்க போகிறேன். 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் நெய்யை சேர்த்துட்டு இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் நெய்யை வந்து நான் சூடு பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம நெய் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது நல்லா வந்து காஞ்சிருச்சு. ஒவ்வொரு கரண்டியாக இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றும் போது கொஞ்சம் இந்த மாதிரி நுர வரணும், அதுதான் கரெக்டான பதம்.
இப்போ சேர்த்துருக்கிற நெய் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நெய் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா திரும்பவும் இன்னொரு கரண்டி நெய் வந்து ஊற்றி நம்ம வந்து கலந்து கொடுக்கணும். இதே போல் இருக்கிற அந்த 3/4 கப் நெய்யும் ஒவ்வொரு கரண்டியாக சேர்த்து அது நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கலந்து கொடுத்து நம்ம வந்து குக் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த நெய் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் ஒரு கரண்டி நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கும் மாவு வந்துருச்சு. இப்போ கடைசியாக ஒரு கரண்டி அளவுக்கு தான் நெய் இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா நெய் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கலந்து கொடுத்துக்கலாம். சேர்த்துருந்த எல்லா நெய்யும் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், ஒன்று சேர்ந்து அப்படியே திரண்டு வருது பாருங்கள். ஒரு பக்கம் கலக்குனா எல்லாமே அப்படியே ஒன்றா அப்படியே சேர்ந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் வந்து மாற்றிக்கலாம். நான் ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு இந்த தட்டிலேயே நெய்யை வந்து நல்லா இந்த மாதிரி தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரங்கள் எல்லாத்துலேயுமே சேர்த்து நல்லா தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மைசூர் பாக்கு வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த ட்ரேயில் வந்து நம்ம ஊற்றிடணும். இல்லைனா வந்து ரொம்ப கெட்டியாகிடும். பீஸ் வந்து போட முடியாது, செட் பண்ண முடியாது. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பூன் பின்னாடி நெய்யை வந்து தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக வந்து தட்டி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு சூடு வந்து குறையட்டும். ரொம்ப குறையணும்னு இல்லை, கொஞ்சம் நம்ம ஸ்டிஃப் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டோம்னா அதுக்கப்புறம் பீஸ் போட்டுட்டு நல்லா சூடு ஆற வச்சு எடுக்கும்போது பீஸ் வந்து நல்லா சூப்பராக வரும் எடுக்கிறதுக்கு. இப்போ நல்லா ஒரு மணி நேரத்துக்காச்சும் சூடு வந்து ஆறட்டும். நல்லா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூடு ஆற வச்சுக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு கத்தியில் நல்லா வந்து நெய்யை தடவிட்டு கட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்றது போல் பீஸ் வந்து போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி தான் நல்லா ஓரளவுக்கு சூடாறினதும் பீஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா சூடாறினதுக்கப்புறமா ஈஸியாக வந்து எடுத்துட முடியும். நல்லா சூப்பராக மைசூர் பாக்கை பீஸ் போட்டு எடுத்து வச்சுட்டேன். கருப்பட்டியில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை சர்க்கரை பிடிக்கல அப்படின்னா கருப்பட்டி போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வரக்கூடிய தீபாவளிக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் 2 விதமான மைசூர் பாக்கையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.